ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எ நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 5 பெஸ்ட் ஷூட்டிங் கேம்ஸாக பார்க்க போகிறோம். நான் அவங்களோட டாப் 5 கேமர். அதுக்கு முன்னாடி ஏன்டா 15 நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் இருந்த காரணத்தினால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால் எல்லோரும் மன்னிக்கவும். அது இல்லாமல் எப்படிங்க என்னை நம்பி 26 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க? என்னை நம்பி ஒருத்தனே சப்ஸ்கிரைப் பண்ணுறது கஷ்டம். அந்த 26 பேர் எப்படி வந்தீங்கன்னு தான் தெரியல. அந்த 26 பேர் அப்படியே ஒரு 100 பேர் அப்படியே 1000 பேர் ஆகணுன்றதை சொல்லிட்டு அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோட பர்சனல் லிஸ்ட்டு தான் நான் போடுறேன். ஓகேங்களா? இதுக்கான காரணத்தையும் நான் அந்த வீடியோவிலே சொல்கிறேன். நீங்கள் யாரும் என்னை திட்டக்கூடாது. இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்த கேம்ஸே இருக்குடா வெண்ணே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் பார்ட் 2, இது வந்துட்டு பார்ட் 1, நான் வந்துட்டு பார்ட் 2 நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணிடுவேன். இன்றைக்கி காலையில் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நாளைக்கு காலையில் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். செகண்ட் பார்ட் 2 அதில் வித்தியாசமான கேம்ஸ்லாம் போட்டிருப்பேன் கைஸ். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர்லாம் பண்ண நான் சொல்ல மாட்டேன் கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அதெல்லாம் பண்ண முடியாதுடா வெண்ணே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருப்பீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5th பிளேஸை பிடிச்சிருக்க கேம் வந்துட்டு மாடர்ன் காம்பேட் 5 மொபைல் FPS. இதோட சைஸ் வந்துட்டு 1.52 GB. அதெல்லாம் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது அஃபிஷியலாக வந்துட்டு கேம் லெஃப்ட் சி அப்படின்றது இது ஒரு நல்ல கம்பெனி கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு மல்டிபிளேயர் கேம் மோடோ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வெரைட்டியான கேம்ஸ் மோட் அப்படின்னா இதுக்குள்ளே மோட் இருக்குது. அது இல்லாமல் சோலோ விளாட்றேன்னா இதில் வந்துட்டு மிஷின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்னு பார்க்கும்போது ஒரு நல்ல விதமான ஒரு கிராஃபிக்ஸ் தான் இதிலே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்துட்டு சோலோவை ப்ளே பண்ணும்போது ஒரு மிஷின்ஸ் மாதிரி லெவல் பேஸ்டு அப்படின்ட்டுலாம் இல்லை, ஒரு மாதிரி மிஷின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின்ஸை போய் நீங்கள் முடிக்க உங்களுக்கு காயின்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை வச்சு உங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இதில் வந்துட்டு ஸ்னைப்பர் அதில் விளாடும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் இதில் ஜாம்பிஸ் மோட் அந்த மாதிரி இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அதுவும் நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணதவங்க இந்த கேம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சொல்லணுன்றேன். அது என்னன்னா, நான் வந்துட்டு சாயங்காலமாக ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அப்லோட் பண்ணலாமா வேணாமான்றது அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இல்லை ஃப்ரீ ஃபயர் வீடியோஸே அப்லோட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதோ வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், இல்லை டாப் 5 கேம்ஸே அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து கைஸ். ஓகேவா? லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு நான் கமெண்ட்டில் லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? நம்மளோட லிஸ்ட்டில் வந்துட்டு 4th பிளேஸை பிடிச்சிருக்க கேம் எதுன்னு கேட்டிங்கன்னா, டெட் ட்ரிகர் ஜாம்பி கேம் அப்படின்றது தான். இதோட MB வந்துட்டு 497 MB. இதோட கேம் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டெக்கா கேம்ஸ் அப்படின்றது தான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இந்த கேமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் வந்துட்டு ஒரு செம சூப்பரான கேம் கைஸ். இதை ட்ரை பண்ணதவங்க ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் இதில் ஒரு செம சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக இதில் ஏகப்பட்ட கன்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸ்கேரு அது இது P90 பெரியமா கன்று எல்லா கன்னுமே இதில் அதிகமாக கொடுத்து வச்சிருக்காங்க. கேம்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு அல்ட்ராவில் என்ன வச்சுட்டு விளாண்டு பார்த்தீங்கன்னா, இதில் மொபைலில் போயிட்டு PC அளவுக்கு கேம் பிளே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு வாய்ஸ், அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் கொடுக்க முடியுமா? உங்களையே இந்த கேம் இம்ப்ரெஸ் பண்ண வைக்குங்க கைஸ். அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃபிக்ஸ் டிசைனிங் வந்துட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்து வச்சிருக்காங்க. இதில் பெரியமா கன் அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருந்தாலும் அந்த கன் பாருங்கள் கைஸ். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி குச்சு கன் மாதிரியே இருக்குல்ல. இது ஒரு நல்ல கன் தான். இது வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ வேறு கேமில் ஏதோ ஒரு கேமில் பார்த்தேன். டோட்டலாக இந்த கேம் வந்துட்டு சூப்பரான ஒரு கேம். முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன் கைஸ். இது ஒரு FPS பேஸ்டு கேம். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணுற மாதிரி இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு மிஷினுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல ஜாம்பிங் இருக்கும், அதை கில் பண்ணிட்டு அதில் ஒரு பாஸ் ஜாம்பி இருக்கும், அதை கில் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு அந்த லெவல் முடியும். லெவல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வேறு லெவல் அப்கிரேட் அப்படின்னா வேறு லெவல் கொடுப்பாங்க. அந்த விளாண்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதில் வந்துட்டு ஜாம்பி பாஸ் அப்படின்ட்டு ஒன்று என்ட்ரி ஆகும். அதை கில் பண்ணுறது தான் ரொம்பவுமே கஷ்டம் கைஸ். ட்ரை பண்ணாதவங்க இந்த கேமை ட்ரை பண்ணிக்கோங்க கைஸ். இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு கேம். அது இல்லாமல் நம்மளோட லிஸ்ட்டில் 3வது பிளேஸை பிடிச்சிருக்க கேம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான். ஏன் ப்ரோ இந்த கேமை வந்துட்டு 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் எடுத்திருந்தாலும் இது வந்துட்டு ஒரு 600 MB தான் இந்த கேமை வரும். இது ஒரு பெஸ்ட்டு கேம் ஆஃப் லோ அண்ட் டிவைசஸ். அண்ட் இந்த எதுக்கு இதை நான் வந்துட்டு 3வது பிளேஸை போட்டு வச்சுருக்கேன்னா, இது ஒரு பெஸ்ட்டு கிராஃபிக்ஸும் சுமாராக இருக்கும், நல்லா தான் இருக்கும் கிராஃபிக்ஸ். ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் ஒரு தப்பு சொல்ல முடியாது. PUBG அளவுக்கு பண்ண முடிய மட்டுமே ஒரு லோ அண்ட் டிவைஸுக்கு எவ்வளோ கிராஃபிக்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல கேம். ஆனால் பட் இது 3வது பிளேஸ் கொடுத்துருக்காது. இது ஒரு பெஸ்ட்டு பெய்டு கேம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதிகமான டாப் அப் பண்ணுறதே இந்த கேமுக்கு மட்டும்தான். மொபைல் ரீசார்ஜ் கூட அவ்வளோ பண்ண மாட்டாங்க, அது கூட அதிகமாக பண்ணுவாங்க. இதுக்கு பண்டல் அமௌண்ட் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு பெய்டு கேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்த பிளேஸில் இருக்க கேம் PUBG. நானே சொல்கிறேனே, ஏன் அதை அங்கே போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணிருக்கேன். வேணும்னா PUBG வர்சஸ் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கைஸ். ஏன் இந்த கேம் இங்கே போட்டேன், ஏன் இந்த கேமை போட்டேன், PUBG பெஸ்ட்டாக இல்லை ஃப்ரீ ஃபயர் பெஸ்ட்டாக நான் சொல்கிறேன். நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்க கேம் வந்துட்டு PUBG மொபைல். ஓகேவா? PUBG BGMI இப்போ இருக்கிறது கிடையாது. இது வந்துட்டு 1.3 பில்லியன். ஓகேவா? டவுன்லோட்ஸ்லையும் இதை விட ஒரு 3 பில்லியன் எக்ஸ்ட்ரா தான் இது எடுத்துருக்கு. 1.3. ஓகேவா? அது 1 தான். ஓகே, இதுவும் போட்டிருக்கேன். இது ஒரு பெஸ்ட்டு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிவைஸஸுக்கு இது சப்போர்ட் ஆகும். லோ அண்ட் டிவைஸ்னால் சத்தியமாக சொல்கிறதுல வேஸ்ட்டு. நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே விளாடவே முடியாது. இது ஒரு பெஸ்ட்டு கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதில் எல்லாம் அவ்வளோக்கா டாப் அப் பண்ண மாட்டாங்களா, செலவழிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரை விட இது தான் கம்மியாக கொஞ்சோண்டு செலவு பண்ணுவாங்க. ஏன்னு வச்சு பார்த்தீங்கன்னா,
ஃப்ரீ ஃபயர் இது பிஜிஎம்ஐ ஃபஸ்ட் என்னவோ வந்திருந்தாலும் இது ஒரு ரெண்டுமே காப்பி கேம் தான். ஓகேவா, நான் சொல்கிறேன் இதை பற்றி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா பப்ஜி வர்சஸ் ஃப்ரீ ஃபயர் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள். பிஜிஎம்ஐ அப்படின்னு அடிச்சிங்கன்னா இப்போ இருக்கும். பப்ஜி மொபைல் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா, நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ளேஸை பிடிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் அப்போ ஒருத்தர் பாடல அதுதான் கால் ஆஃப் டியூட்டி மொபைல். இது வந்துட்டு சைஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது 2 GB மேலே வரும் கைஸ், 2.5 GB மேலே வரும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கேம் தான். கிராஃபிக்ஸ் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, பேட்டில் ராயல் கேம்லேயே இது ஒரு ஃபஸ்ட்டு கேம். ஓகேங்களா, இந்த கேம் வந்துட்டு செம்ம சூப்பரான ஒரு கேம் தான். பட் ஆனாலும் இந்த கேம் ஏன் அதிகமாக பாப்புலர் ஆகலைன்னா இதோட சைஸ் தான் கைஸ் காரணமே. அதிகமான எல்லா கொலாபரேஷனும் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் ஆனால் சைஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டு கேம் தான், விளாடவும் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் பட் ஆனால் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் குவாலிட்டி பிசி லெவலுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க மொபைலில். அப்போவுமே ஒரு சின்ன ட்ராபேக்னால் சைஸ் மட்டும் தான் கைஸ். மொபைல் ஸ்லோ அண்ட் டிவைஸுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகாது இந்த கேம். அதுதான் பிரச்சனையே, சைஸ் தான் பிரச்சனையே. ஒரு 3 GB மேலேயே இப்போ வந்துடும் நீங்கள் என்ன டெவலப் பண்ணுறீங்கன்னா. அது இல்லாமல் இந்த கேம் வந்துட்டு நான் ஏன் கடைசியில் வச்சுருக்கேன்றதுக்கு மேலே ஃப்ரீ ஃபயர் பப்ஜி வீடியோ வேணும்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கமெண்ட் பண்ணால் நான் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணணுன்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா, கமெண்ட் பண்ணாமலாம் கேட்டிங்கன்னா நான் சத்தியமாக அப்லோட் பண்ண மாட்டேன். அது இல்லாமல் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ கமெண்ட் கேட்டிங்கன்னா போதும், நான் அதை 2 டேஸ்க்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுவேன் கைஸ். நாளைக்கு ஒரு வீடியோ பெஸ்ட்டு வீடியோவாக வரேன். ஓகே கைஸ், பை பாய். நான் உங்களோட டாப் 5 கேமர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.